வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான பதிவு. 7ஆம் வகுப்பு வரலாறு பாடம். 7ஆம் வகுப்பு வரலாறு பாடத்திலேருந்து கேள்விகள் இருக்குது. 100 கேள்விகள் வரைக்கும் இந்த பதிவில் பார்க்கலாம். பேலன்ஸ் கேள்வியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் கேட்ட மாதிரியான ஒரு பதிவு தான் இது. 6ஆம் வகுப்பில் வரலாறு குடிமையியல் முடிஞ்சிருச்சு, புவியியல் முடிஞ்சிருச்சு. குடிமையியல் லெசன் பை லெசன் கேட்டிருந்தீங்க. லெசன் பை லெசன் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் ஒரு சைட் போயிட்டுருக்கு. இது 7ஆம் வகுப்பு வரலாறு. 8ஆம் வகுப்பு வரலாறு வரைக்கும் படிச்சிட்டிங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு அது பேப்பர் 1 ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் 8ஆம் வகுப்பு வரலாறு வரைக்குமே நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒன்றையுமே கொஞ்சம் ஊன்றி கவனித்து படிங்க. இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிற அளவுக்காவது கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா கையிலே உங்கள் பேக் அளவுக்கு உங்கள் கூடவே வச்சுருக்க மாதிரி ஒரு டைரியை மெயின்டைன் பண்ணுங்கள். இன்றைக்கி இது படித்தோம், இது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மறுநாள் படிக்க ஆரம்பிக்கும் போதோ இல்லை மறுநாள் ஸ்டார்ட் பண்ணும்போதோ அடுத்த செக்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரிட்டன் வரும்போது ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போது நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், எவ்வளோ மைண்டில் இருக்குது அப்படின்னு ரிவைஸ் பண்ணுங்கள். மைண்டில் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு சோர்ந்து போகாதீங்க. திரும்ப மறுபடியும் அதை கேளுங்க. அடுத்து 4 தடவை அதை வர வச்சாதான் நீங்கள் சந்தோஷம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக வரும். உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்துட்டு இது நமக்கு வரலை அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வரும், படிக்கலாம். வரலாறு 7ஆம் வகுப்பு வரலாறு. முதல் கேள்வி, மார்கோபோலோ எந்த நாட்டு பயணி? மார்கோபோலோ வெனிஸ் நாட்டு பயணி. மார்கோபோலோ வெனிஸ் நாட்டை சேர்ந்தவர். இரண்டாவது கேள்வி, அரேபியாவில் பிறந்து மொரோக்கோ நாட்டு பயணி யார்? அரேபியாவில் பிறந்த மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பதுதா. அரேபியாவில் பிறந்து இங்கே வந்தார் இபின் பதுதா. இபின் பதுதா யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்? முகமது பின் துக்ளக் அவைக்கு வருகை புரிந்தார். இபின் பதுதா யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்? முகமது பின் துக்ளக் அவைக்கு வருகை புரிந்தார். நான்காவது கேள்வி, கஜினி முகமது பின் சோமநாதபுரம் படையெடுப்பு குறித்து துல்லியமாக தகவல் கொடுத்தவர் யார்? கஜினி முகமதோட படையெடுப்பு குறித்து துல்லியமாக தகவல் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. நாலாவது கேள்விக்கு அல்பருனி. அல்பருனி தான் இதுக்கு தகவல் கொடுத்தாரு. இவரும் ஒரு தூதுவர் தான். அடுத்து, ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என்று அழைக்கப்படுபவர் சூர்தாஸ். சூர்தாஸ் தான் பார்வை திறனற்ற பாடகன் என்று அழைக்கப்படுறாரு. ஆறாவது கேள்வி பாருங்க, இந்தியா முழுவதும் பயணம் செய்து தாவூத் இ ஹிந்த் நூலை எழுதியவர் யார்? தாவூத் இ ஹிந்த் என்ற நூலை எழுதினது யார்? அவர் தான் இந்தியா முழுக்க பயணம் செய்தார். அல்பருனி. அல்பருனி தான் தாவூத் இ ஹிந்த் என்ற நூலை எழுதியவர். ஏழாவது கேள்வி, மொரோக்கோ நாட்டு பயணியான இபின் பதுதா கருத்துப்படி செல்வம் கொழித்த நாடு எது? செல்வம் கொழித்த நாடு இதான் அவர் கருத்துப்படி அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா எகிப்தை தான் சொல்கிறாங்க. அவரோட நூலில் அவர் எகிப்தை பற்றி தான் சொல்லியிருக்காரு. மொரோக்கோ நாட்டு பயணியான இபின் பதுதா கருத்துப்படி செல்வம் கொழித்த நாடு எது? எகிப்து. எட்டாவது கேள்வி, போர்ச்சுகீசிய பயணியான டொமிங்கோ பயஸ் எந்த ஆண்டு விஜயநகர பேரரசு பகுதிக்கு வருகை புரிந்தார்? 1522ஆம் ஆண்டு. போர்ச்சுகீசிய பயணியான டொமிங்கோ பயஸ் எந்த ஆண்டு விஜயநகர பேரரசு பகுதிக்கு வருகை புரிந்தார்? 1522. பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொறிப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் மீது செதுக்கப்படும் வாசகத்தை என்னன்னு சொல்கிறோம்? பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? அத்வைத தத்துவத்தை போதித்தவர் யார்? 10க்கு ஆன்சர் ஆதிசங்கரர். அத்வைதம் ஆதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்வைதம் ஆதி. தல்வாண்டியில் பிறந்தவர் யார்? பஞ்சாப்ல இருக்கு. தல்வாண்டிங்கிற இடத்துல பிறந்தவர் யாரு? குரு நானக். தல்வாண்டியில் பிறந்தவர் குரு நானக். இரண்டாவது கேள்வி பாருங்க, மாம்லுக் என்ற அரபு சொல்லின் பொருள் என்ன? அடிமை. நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அப்போ சொல்லும்போது சொல்லிக்கோங்க. நாம் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு மாம்லுக் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அப்போ தானாகவே உங்களுக்கு மைண்டில் பதிஞ்சிரும். மாம்லுக் அப்படின்னா அடிமை. அடிமை வம்சத்தை தான் மாம்லுக் வம்சம்னு சொல்கிறோம். விசிஷ்டா வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? விசிஷ்டா வைதம். அத்வைதம் ஆதிசங்கரர். விசிஷ்டா வைதம் ராமானுஜர். விசிஷ்டா வைதம் ராமானுஜர்.
அடுத்து தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர் 14. தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தைமூர். தைமூர் தான் வந்து தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டார். தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எது? 1398. 1398 தான் வந்து தைமூர் இந்தியா மீது படையெடுத்தார். 300களில் 1398 படையெடுத்தது தைமூர் இந்தியா மீது. அடுத்து ராமசரிதமானஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராமசரிதமானஸ் என்ற நூலின் ஆசிரியர் துளசிதாசர். ராமசரிதமானஸ் என்ற நூலின் ஆசிரியர் துளசிதாசர். 14வது கேள்வி. கம்பர் தனது ராமாயணத்தை எங்கு அரங்கேற்றினார்? ஸ்ரீரங்கம் கோவிலில். கம்பர் தனது ராமாயணத்தை எங்கு அரங்கேற்றினார்? ஸ்ரீரங்கம் கோவிலில். கரீப் நவாஸ் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கரீப் நவாஸ் என்று அழைக்கப்பட்டவர் மொயினுதீன் சிஷ்டி. மொயினுதீன் சிஷ்டி தான் வந்து கரீப் நவாஸ் என்று அழைக்கப்பட்டார். ராக்சசா தாங்கடி போர் நடைபெற்ற ஆண்டு? தலைக்கோட்டை போர் தான் அப்படி சொல்லுவாங்க. ராக்சசா தாங்கடி தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. அதை ராக்சசா தாங்கடி என்று அழைக்கப்பர். அடுத்து ராக்சசா தாங்கடி எனப்பட்டது எது? தலைக்கோட்டை போர். ராக்சசா தாங்கடி எனப்பட்டது தலைக்கோட்டை போர். அடுத்து தற்போது ஹம்பி என அழைக்கப்படும் விஜயநகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? துங்கபத்ரா நதிக்கரையில். தற்போது ஹம்பி என அழைக்கப்படும் விஜயநகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது. கேள்விகளை படிக்கும்போதே நீங்களும் ஒரு தடவை மனசில் ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ குழந்தைங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா, சொல்லு சொல்லு அப்போ தான் பதியும் அப்படிங்கிற மாதிரி அதே தான் நமக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கவனம் வேறு எதுக்கு மாறிடும். அது மாறாமல் இருக்கிறதுக்காகவாவது இது திரும்ப திரும்ப சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, படிச்சிடலாம். 22வது கேள்வி. விஜயநகரத்தை நிறுவியவர் யார்? விஜயநகரத்தை நிறுவியவர் ஹரிஹரர் மற்றும் புக்கர். ஹரிஹரர் மற்றும் புக்கர் தான் வந்து விஜயநகரத்தை நிறுவனது. ஃபோட்டோவே போட்டிருப்பாங்க புக்கில். அடுத்து சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் யார்? சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் வித்யாரண்யர். வித்யாரண்யர் தான் வந்து சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர். 24வது கேள்வி. சங்க வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? சங்க வம்சத்தின் தலை சிறந்த அரசர் 2ஆம் தேவராயர். சங்க வம்சத்தோட சிறந்த அரசர் யாருன்னா 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, 2ஆம் தேவராயர். அஷ்டதி கஜங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தன? கிருஷ்ணதேவராயர் அவையை அலங்கரித்தவங்க தான் வந்து அஷ்டதி கஜங்கள். கிருஷ்ணதேவராயர் அவையை அலங்கரித்தது அஷ்டதி கஜங்கள். அடுத்து 26வது கேள்வி. 26. வம்சங்களின் சரியான வரிசையை கூறு. வம்சங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதோட சரியான வரிசையை ஏகப்பட்ட தடவை கேட்டாங்க. ஃபஸ்ட்டு சங்க வம்சம், அடுத்து சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு. சங்க சாளுவ துளுவ ஆரன்னு படித்து போனாங்க. அதே மாதிரி நீங்களும் படிச்சுக்கோங்க. சங்க சாளுவ துளுவ ஆர. சங்க சாளுவ துளுவ ஆர. அடுத்து 27வது கேள்வி பாருங்கள். சூர் வம்சத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஷெர்ஷா சூரி. சூர் வம்சத்தை தொடங்கி வைத்தவர் ஷெர்ஷா சூரி. 27க்கு ஷெர்ஷா சூரி. 28. முகலாய அரசர் பாபர் புகழ்பெற்ற மங்கோலிய அரசர் செங்கிஸ்கான் என்பவரின் எத்தனையாவது தலைமுறை வாரிசு? 13வது வாரிசு. தாய் வழியில் வருவோம். 13வது வாரிசு. 29வது கேள்வி பாருங்க. மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? 29வது கேள்வி. மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? குமார கம்பண்ணா. குமார கம்பனா. கம்பண்ணா தான் வந்து முற்றுப்புள்ளி வச்சாரு. கமா கிடையாது, கமான்னு படிச்சுக்கோங்க. முற்றுப்புள்ளி வச்சது கமா. குமர கம்பண்ணா. அடுத்து 30வது கேள்வி. விஜயநகர அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1336. விஜயநகர அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1336. 31வது கேள்வி. விஜயநகர பேரரசின் திறமை மிக்க படைத்தளபதியாக விளங்கியவர் யார்? விஜயநகர பேரரசில் திறமை மிக்க படைத்தளபதியாக விளங்கினது சாளுவ நரசிம்மர். நரசிம்மர் தான் வந்து
விஜயநகர பேரரசின் திறமை மிக்க படைத்தளபதி. கஜபதி வம்ச அரசர்களின் ஆட்சி செய்த பகுதி. கஜபதி வம்சர்கள் ஆட்சி செய்த பகுதி வந்து ஒடிசாவை ஆட்சி செய்தாங்க. அடுத்து சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் விருபாக்ஷ ராயர். 34. துளுவ வம்சத்தில் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? துளுவ வம்சத்தில் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் நரச நாயக்கர். துளுவ வம்சத்தில் ஆட்சியை தொடங்கினது நரச நாயக்கர். அடுத்து 35வது கேள்வி. ஆரவீடு வம்சத்தினர் ஆட்சியை தொடங்கியவர் யார்? ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினது திருமலை தேவராயர். திருமலை தேவராயர் தான் வந்து ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார். 36வது கேள்வி. சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் சாளுவ நரசிம்மர். சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தது சாளுவ நரசிம்மர். 37. கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். பேணுகொண்டாவில் தலைநகரம் அமைத்து ஆட்சி செய்தவர் யார்? பேணுகொண்டாவில் தலைநகரம் அமைத்து ஆட்சி செய்தவர் 38க்கு ஆரவீடு வம்சத்தினர் தான் வந்து பேணுகொண்டாவில் தலைநகரம் அமைத்து ஆட்சி செய்தது. ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோவில் ஹசாரா ராமசாமி கோவில் கட்டியவர் யார்? ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோயில் ஹசாரா ராமசாமி கோவில் கட்டியது யாரு? கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர். 40வது கேள்வி. விஜயநகர அரசர்கள் வாரங்கள் என்று எந்த நாணயத்தை அழைத்தார்கள்? வாரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது தங்க நாணயம். வாரங்கள்னா தங்க நாணயம். எதுல? விஜயநகர அரசர்கள்ல. 41வது கேள்வி. விஜயநகர ஆட்சி காலத்தில் எந்த ஐரோப்பியர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக அப்துல் ரசாக் குறிப்பிடுகிறார்? விஜயநகர ஆட்சியில் ஐரோப்பியரோட உதவியோட ஏரி கட்டினாங்க. அதை சொன்னது அப்துல் ரசாக். யார்? எந்த ஐரோப்பியர்கள்? போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து ஏரி கட்டப்பட்டிருக்கு. அடுத்து அமுக்த மால்யதா என்ற காவியத்தை தெலுங்கில் எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். 42க்கு அமுக்த மால்யதா வந்து கிருஷ்ணதேவராயரோட நூல். இது ஒரு தெலுங்கு நூல். ஜாம்பவதி கல்யாணம் என்ற நாடக நூலை சமஸ்கிருதத்தில் எழுதியவர் யார்? ஜாம்பவதி நாடகம் என்னும் நாடக நூலை ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை சமஸ்கிருதத்தில் எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். ஜாம்பவதி கல்யாணம் கிருஷ்ணதேவராயர். பாண்டுரங்கா மகாவாத்தியம் என்ற நூலை எழுதியவர் பாண்டுரங்க மகாவாத்தியம் என்ற நூலை எழுதினது தெனாலிராமன். பாண்டுரங்க மகாவாத்தியம் எழுதினது தெனாலிராமன். மதுரா விஜயம் நூலில் குமார கம்மண்ணாவின் மதுரை வெற்றியை விளக்கியவர் கங்காதேவி. கங்காதேவி தான் வந்து குமார கம்மண்ணாவின் மதுரை வெற்றியை பற்றி சொல்கிறாரு. அந்த நூலோட பேர் வந்து மதுரா விஜயம். 46. பொருந்தாததை கண்டுபிடி. பட்டு சீனா. வாசனை பொருட்கள் விலைமதிப்பற்ற கற்கள் பர்மா. மதுரா விஜயம் வந்து கங்காதேவி. வாசனை பொருட்கள் அரேபியா அப்படிங்கிறது மட்டும் தவறு. வாசனை பொருட்கள் வந்து அரேபியா கிடையாது. எங்கன்னு படித்து சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 47வது கேள்வி. அமுக்த மால்யதா யாரை பற்றியது? ஆண்டாள் பற்றியது தான் வந்து அமுக்த மால்யதா. எழுதுனது யாரு? கிருஷ்ணதேவராயர். அமுக்த மால்யதா யாரை பற்றியது? ஆண்டாள் பற்றியது. அமுக்த மால்யதா என்பதன் பொருள் என்ன? அமுக்த மால்யதா என்பதன் பொருள் தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். தான் அணிந்துக்கிட்டு கொடுக்குறவங்க, அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படிங்கிறது தான் அமுக்த மால்யதா. அதை பண்ணது யாரு? ஆண்டாள் தானே. அதுதான் பெயராக வச்சுருக்காங்க. விஜயநகர சிற்பக்கலையில் அதிக இடம்பெற்ற விலங்கு எது? விஜயநகர சிற்பத்தில் அதிகமாக இந்த விலங்கு தான் இடம்பெற்றிருக்கும், குதிரை. 50வது கேள்வி. எந்த ஆண்டில் பாமன் ஷா பாமினி அரசை தோற்றுவித்தார்? 1347. எந்த ஆண்டில் பாமன் ஷா பாமினி அரசை தோற்றுவித்தார்? 1347. இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களை அங்குள்ள விலங்குகள், செடிகள், மரங்கள் மற்றும் கனிகள் குறித்து தனது சுயசரிதையில் விரிவாக பதிவு செய்தவர் பாபர். 51வது கேள்விக்கு பாபர் இந்துஸ்தான் பற்றிய தனது கருத்துக்களை அங்குள்ள விலங்கு, செடி மற்றும் மரங்கள், கனிகள் குறித்து சுயசரிதையில் கூர்னது பாபர். 2வது கேள்வி பாருங்க. கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனி கில்டுகள் இருந்ததாக குறிப்பிட்ட பாரசீக பயணி யார்? கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனி கில்டுகள்லாம் குழுக்கள்னு சொல்லுவாங்க, இருந்ததாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பாரசீக பயணி அப்துல் ரசாக். அப்துல் ரசாக் தான் வந்து இதை சொல்லியிருக்காரு. கைவினைஞர்கள் வர்த்தகர்களுக்கு தனித்தனியாக கில்டுகள் இருந்ததை குறிப்பிட்டிருக்காரு பாரசீக பயணி அப்துல் ரசாக்.
53வது கேள்வி பாருங்க. பாமினி வம்சத்தில் எத்தனை அரசர்கள் இருந்தனர்? 18. பாமினிய வம்சத்தில் 18 அரசர்கள் இருந்தனர். ஹசன் பாமன் ஷா தனது தலைநகரை எங்கு மாற்றினார்? ஹசன் பாமன் ஷா தனது தலைநகரை பிடாருக்கு மாற்றினார். பாமன் ஷா பிடாருக்கு தலைநகரை மாற்றினார். 55வது கேள்வி. அலாவுதீன் பாமன் ஷா எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? 11 ஆண்டுகள். அலாவுதீன் பாமன் ஷா 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். எந்த ஆண்டு நடைபெற்ற போரில் முதலாம் முகமது ஷா பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார்? 1368ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் முதலாம் முகமது ஷா பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார். 57வது கேள்வி. ஷா நாமா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஷா நாமா என்ற நூலின் ஆசிரியர் பிர்தௌசி. ஷா நாமா என்ற நூலின் ஆசிரியர் பிர்தௌசி. கோல்கொண்டா கோட்டை எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆந்திராவா தெலுங்கானாவா? கோல்கொண்டா கோட்டை தெலுங்கானா மாவட்டத்தில் உள்ளது. கோல்கொண்டா கோட்டை எந்த மாநிலத்தில் உள்ளது? தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. 2ஆம் முகமது ஆட்சியில் அமர்ந்த ஆண்டு. 2ஆம் முகமது எந்த ஆண்டு ஆட்சியில் அமர்ந்தார்? 59. 1378. 2ஆம் முகமது 1378 ஆட்சியில் அமர்ந்தார். 60வது கேள்வி பாருங்க. 3ஆம் முகமது எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 3ஆம் முகமது மட்டும் 19 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். 3ஆம் முகமது 19 ஆண்டுகள். பாமினி சுல்தான் அரசில் பிரதமருடன் இணைந்து செயல்பட்டவரை என்னன்னு சொல்கிறோம்? யாருக்கு? பேஷ்வா. பாமினி சுல்தான் அரசில் பிரதமருடன் இணைந்து செயல்பட்டவர் யார் அப்படின்னா பேஷ்வா. பாமினி சுல்தான் அரசில் பிரதமருடன் இணைந்து செயல்பட்டவர் பேஷ்வா. பாமினி அரசின் நீதி அமைச்சர் யார் அப்படின்னா? 62வது கேள்வி. பாமினி அரசின் நிதி அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. நிதி அமைச்சர் அமிர்-இ ஜிம்லா. அமிர்-இ ஜிம்லா தான் பாமினி அரசின் நிதி அமைச்சர். பாமினி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? பாமினி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வசிர்-இ அசராப். வசிர்-இ அசராப். பாமினி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வசிர்-இ அசராப். நீதிமதி மற்றும் சமய அறக்கொடைகளின் அமைச்சர் யார்? சர்தார்-இ ஐகான். 64க்கு ஆன்சர் சர்தார்-இ ஐகான். அவர் தான் தலைமை நீதிபதி மற்றும் சமய அறக்கொடைகளின் அமைச்சர். குல்பர்காவில் 2 மசூதிகளை கட்டிய பாமினி அரசர் யார்? குல்பர்காவில் 2 மசூதிகளை கட்டிய பாமினி அரசர் யார்? 65க்கு முதலாம் முகமது ஷா. முதலாம் முகமது ஷா. பாமினி அரசின் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் யார்? 66க்கு கோத்வால். கோத்வால் தான் பாமினி அரசின் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் ஆவார். கோத்வால். 67வது கேள்வி. பாமினி அரசில் ஏனைய அமைச்சர்களின் பணியை மேற்பார்வையிட்டவர் யார்? 67க்கு ஆன்சர் வசிர்-இ குல். வசிர்-இ குல். இவர் தான் பாமினி அரசில் ஏனைய அமைச்சர்களோட பணியை சூப்பர்வைஸ் பண்ணவர். இவர் தான் வசீர். சூப்பர்வைசர் பண்ணது வசிர்-இ குல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்பார்வையிட்டவர். ஹம்பி விருபாக்ஷா கோயில் எந்த மாநிலத்தில் உள்ளது? விருபாக்ஷா கோயில். ஹம்பி விருபாக்ஷா கோயில் எந்த மாநிலத்தில் உள்ளது? கர்நாடகா. கர்நாடகா மாநிலத்தில் உள்ளது. பாமினி அரசில் உதவி நிதி அமைச்சராக இருந்தவர் யார்? நிதி அமைச்சருக்கு உதவி நிதி அமைச்சராக இருந்திருக்காரு இவர். யார் அப்படின்னா நசீர். நசீர் தான் பாமினி அரசின் உதவி நிதி அமைச்சராக இருந்திருக்காரு. 70வது கேள்வி. விஜயநகர அரசுக்கு எதிரான போரில் வெடிமருந்துகளை பயன்படுத்தினது யார்? வெடிமருந்துகளை பயன்படுத்தியவர் சுல்தான் கிடையாது, முகமது கவான். 70வது கேள்விக்கு ஆன்சரு முகமது கவான். விஜயநகர அரசுக்கு எதிராக போரில் வெடிமருந்தை பயன்படுத்தினது நம்ம முகமது கவான். பாமினி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தவர் யார்? ஃபேரோஸ். சுல்தான் ஃபேரோஸ் தான் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியிருக்காரு. 72வது கேள்வி. முகமது கவான் வெடிமருந்து தயாரிப்பதற்காக எந்த நாட்டு வேதியியல் அறிஞர்களை வர செய்தார்? பாரசீக நாட்டிலேருந்து வர வச்சிருக்காரு முகமது கவான். இந்த வெடிமருந்தை யூஸ் பண்ணி தான் யாரோட சண்டை போட்டிருக்காரு? முகமது கவான் விஜயநகர பேரரசுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு அவர் யாரோட ஹெல்ப்பை வாங்கினாரு? முகமது கவான் பாரசீகர் நாட்டு ஹெல்ப்பை வாங்கியிருக்காரு. கவுடா என்பவர் யார்? கவுடா என்பவர்
கிராம நிர்வாகங்களை கவனிப்பவர் தான் வந்து கவுடா. கிராம நிர்வாகங்களை கவனிப்பவரை என்னன்னு சொல்கிறோம்? கவுடா என்று சொல்கிறோம். 74 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை முகமது கவான் எங்கு அமைத்தார்? 74க்கு பீடார். 74க்கு பீடார். 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை முகமது கவான் எங்கு அமைத்தார்? பீடார். 75வது கேள்வி, பாமன் ஷா கல்வி கற்ற இடம் எது? பாமன் ஷா கல்வி கற்ற இடம் எது? முல்தான். பாமன் ஷா கல்வி கற்ற இடம் முல்தான். பலாஹிசார் என்பது எந்த கோட்டையின் உயரமான இடம்? பலாஹிசார் என்பது எந்த கோட்டையின் உயரமான இடம்? கோல்கொண்டா கோட்டையின் உயரமான இடம். பலாஹிசார் என்பது கோல்கொண்டா கோட்டையின் உயரமான இடம். 77வது கேள்வி பாருங்க, பாமினி அரசில் அரசருக்கு அடுத்த நிலையில் செயல்பட்ட பிரதம அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? வஹீல் உஸ் சுல்தானா என்று அழைக்கப்பட்டார். பாமினி அரசில் அரசருக்கு அடுத்த நிலையில் செயல்பட்ட பிரதம அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? வஹீல் உஸ் சுல்தானா என்று அழைக்கப்பட்டார். முதலாம் பானிபட் போர் நடைபெற்றது 26ல். 1526 தான் வந்து முதலாம் பானிபட் போர். 79வது கேள்வி பாருங்க, பாபர் பிறந்த ஆண்டு எது? 79 பாபர் பிறந்த ஆண்டு 1483. 1483. முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்? 83ல் பிறந்து 26ல் போய் சண்டை போட்டிருக்காரு, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்? இது எல்லாருக்கும் தெரியும், லோடியை தோற்கடித்தார். பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை தான் வந்து முதலாம் பானிபட் போரில் தோற்கடிச்சிருப்பார். பாபரின் தந்தை வழி யார்? தைமூர் தான் வந்து தந்தை வழி. தந்தை தைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தந்தை கடைசியாக தையா அது அப்படி ஸ்டார்ட் ஆகுது, தைமூர். பாபரின் தாய்வழி தாஷ்காண்டை சேர்ந்தவர் யார்? பாபரின் தாய்வழி தாஷ்காண்டை சேர்ந்தவர் யூனுஸ் கான். பாபரின் தாய்வழி தாஷ்காண்டை சேர்ந்தவர் யூனுஸ் கான். பாபரால் காபூல் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1505. பாபரால் காபூல் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1505. 84வது கேள்வி பாருங்க, பாபர் எத்தனையாவது வயதில் பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார்? பாபர் தன்னோட 12வது வயசுலேயே அவங்களோட பரம்பரை சொத்தை கொடுத்துட்டாங்க. நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அப்போல்லாம் சின்ன வயசுலேயே கொடுத்துட்டாங்க. பாபர் எத்தனையாவது வயதில் பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார்? 12 வயதிலேயே. கான்வா போரில் பாபர் ராணா சங்காவை எந்த ஆண்டு தோற்கடித்தார்? பாபர் வந்து ராணா சங்காவை கான்வா போரில் தான் தோற்கடித்தார். அதோட வருடம் கேட்பாங்க, 1527. அடுத்து சண்டேரி போர் நடைபெற்றது 28. சண்டேரி போர் 1528. காக்ரா நதிக்கரை போர் 29. காக்ரா நதிக்கரை போர் வந்து 29. பாபர் மரணமடைந்த ஆண்டு 1530. தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? மரணம் தான் நிகழும். பாபர் மரணமடைந்த ஆண்டு 1530. 1483 பிறந்து 1530 இறந்துட்டார் பாபர். அடுத்து 89வது கேள்வி பாருங்க, ஹுமாயூனின் சகோதரர் அல்லாதவர் யார்? இதில் 3 பேர் அவங்க சகோதரர், ஒருத்தர் தான் சகோதரர் கிடையாது. யார் அவர்? அக்பர். ஹுமாயூனின் சகோதரர்கள் கம்ரன், ஹிண்டால், அஸ்காரி. இவங்கெல்லாம் வந்து ஹுமாயூனின் சகோதரர்கள். அக்பர் மட்டும் சகோதரர் அல்ல. சவுசா போர் நடைபெற்ற ஆண்டு 1539. சவுசா போர் நடைபெற்றது. கன்னோசி போர் வந்து 40. கன்னோசி 40. 1540. ஷா தாம்சா உதவியால் ஹுமாயூன் மீண்டும் டெல்லியை கைப்பற்றினார். எந்த வருஷம் அப்படின்னா 555 தான் திரும்பவும் டெல்லியை கைப்பற்றுறாரு ஹுமாயூன். யாரோட உதவியால்? ஷா தாமஸ் உதவியால் கைப்பற்றுறாரு. அடுத்து 93வது கேள்வி பாருங்க, முகலாய பேரரசின் முதல் தலைநகரம் எது? முகலாய பேரரசோட முதல் தலைநகரம் ஆக்ரா தான். அப்பையிலேருந்தே ஆக்ரா டெல்லி தான் மாறி மாறி வரும். முகலாய பேரரசின் முதல் தலைநகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆக்ரான்னு சொல்லணும். பாபர் எது என்பதன் பொருள் என்ன? நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லுது. சொல்ல வார்த்தையை காப்பாற்றுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபர் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர். அது வந்து ஒரு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். பாபர் என்பதன் பொருள் நம்பிக்கையை காப்பவர். நம்பிக்கையை காப்பவர் என்ற பொருள்படும் ஜாகிருதீன் முகமது என்பது யாருடைய இயற்பெயர்? யாருடைய இயற்பெயர்? பாபரோட இயற்பெயர். என்னது? ஜாகிருதீன் முகமது. ஜாகிருதீன் முகமது என்பது யாருடைய இயற்பெயர்? பாபரோட இயற்பெயர்.
அடுத்து உமாயூன் நூலக படிக்கட்டில் இருந்து விழுந்து உயிரிழந்த ஆண்டு இது. உமாயூன் வந்து நூலக படிக்கட்டில் விழுந்து இறந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் யார் அப்படின்னா உமாயூன். எந்த வருடம் அப்படின்னா 1556. 97வது கேள்வி பாருங்க. உமாயூன் தன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்தார் என்று கூறியவர் யார்? உமாயூன் படிக்கட்டில் தான் விழுந்தார். அதை உமாயூன் தன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்தார் அப்படின்னு சொன்னது யாருன்னா லான்பூல்ங்கிறவர் தான் சொல்லியிருப்பாரு. உமாயூன் தன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்தார். இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1556. முதல் போர் வந்து 1526, ரெண்டாவது போர் 56. சசாராம் தற்போது எங்கு உள்ளது? சசாராம் பீகாரில் இருக்குது. சசாராம் தற்போது எங்கு உள்ளது? பீகாரில் உள்ளது. 100வது கேள்வி பாருங்க. குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிட்ட முகலாய மன்னர் யார்? குரு அர்ஜுன் சிங் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றில் இவரை தூக்கிலிட்ட முகலாய மன்னர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஜஹாங்கீர் தான் வந்து குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிட்டார். இதோட 7ஆம் வகுப்பு வரலாறில் 100 கேள்விகள் முடியுது. இதை தொடர்ந்து இன்னும் 300-400 கேள்விகள் வரைக்கும் வரும். இது நீங்கள் சோஷியல் படிக்கிறீங்க, உங்களுக்கு சோஷியல் மேஜராக இருக்குது அப்படின்னா இந்த கேள்விகள் மிக மிக முக்கியமானது. ஒன்று விடாமல் படித்து வச்சுக்கோங்க. 6ஆம் வகுப்பு வரலாறு படிக்கணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் படிங்க. நன்றி, வணக்கம்.